நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இனியவை கூறல். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். விளக்கம். பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆளுநருக்கு எதிர்ப்பு. புதுச்சேரியின் விடுதலை நாள் விழாவை புறக்கணிப்பதாக திமுக அறிவிப்பு. ஆன்லைன் கேம் மூலம் இரட்டிப்பு பணம். ஆசை வார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்ட வாலிபர் கைது. மருத்துவமனைக்கு மருந்து கொள்முதல் செய்ததில் முறைகேடு. முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் உட்பட 6 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மருந்து கொள்முதல் செய்ததில் ரூபாய் 44 லட்சம் முறைகேடு செய்த வழக்கில் முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் 2 பேர் உட்பட 6 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதில் ஒரு ஓய்வு பெற்ற பெண் மருத்துவரை உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நீதிபதி பிணையில் விடுவித்த நிலையில் மற்ற 5 பேரை போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் கர்ப்பிணிகளுக்கு தரமற்ற மருந்துகள் வழங்கப்பட்டதாக கடந்த 2018-19 புகார் எழுந்தது. அதேபோல் அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்ட தரமற்ற சத்து மாத்திரைகளால் மாணவர்களும் பாதிப்புக்கு உள்ளாகினர். 2 குறிப்பிட்ட தனியார் ஏஜென்சிகள் இந்த தரமற்ற மருந்து மாத்திரைகளை வழங்கியதும் புதுச்சேரி தேசிய ஊரக சுகாதார இயக்கம், மருந்தாளுநர் நடராஜன் மற்றும் NRHM அதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு இருப்பதும், மருந்தாளுநர் நடராஜனின் மனைவி புனிதா மற்றும் நண்பரின் ஏஜென்சிகள் மூலமாக இந்த மருந்து மாத்திரைகளை கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதும், இதன் மூலமாக அரசுக்கு ரூபாய் 44 லட்சம் இழப்பு ஏற்படுத்தியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மருந்தாளுநர் நடராஜன் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த மோசடி குறித்து சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா லஞ்ச ஒழிப்பு போலீசில் அளித்த புகாரின் பேரில் மருந்தாளுநர் நடராஜன் மற்றும் NRHM அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதன் பிறகு மருந்தாளுநர் நடராஜனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர் தற்பொழுது பிணையில் உள்ளார். இதனிடையே புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள மருந்து மாத்திரை கொள்முதல் செய்யும் பிரிவில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் NRHM அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 2.5 கோடி மதிப்பிலான மருந்துகளையும் அங்கிருந்து பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். இதனையடுத்து மருந்து கொள்முதல் வழக்கு தொடர்பாக இந்திய தணிக்கை குழுவிற்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்திய தணிக்கை குழுவினர் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் உள்ள NRHM பிரிவு அதிகாரிகள் ஊழியர்களிடம் கடந்த ஆண்டில் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தது. இதனிடையே இவ்விவகாரம் தொடர்பான புகார் CBIக்கு சென்ற நிலையில் CBI அதிகாரிகளும் புதுச்சேரி வந்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மருந்து முறைகேடு வழக்கு தொடர்பாக புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்தி வந்த தொடர் விசாரணையில் சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் ராமன், மோகன்குமார்,
முன்னாள் துணை இயக்குனர் அல்லிராணி, மருந்து தொழிற்சாலை உரிமையாளரும் நடராஜனின் மனைவியுமான புனிதா, மோகன், நந்தகுமார் ஆகிய 6 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காலை கைது செய்து மாலை வரை விசாரணை செய்த நிலையில் இரவு தலைமை நீதிபதி ஆனந்த் முன்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்பொழுது ஓய்வு பெற்ற மருத்துவர் அல்லிராணியின் உடல்நலக் குறைவு காரணமாக அவரை மட்டும் பிணையில் விடுவித்த நீதிபதி மற்ற 5 பேரை 15 நாள் காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் 2 பேர் உள்பட 5 பேரை போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுக்கு தேவையான அரசு திட்டங்களை செயல்படுத்த விடாமல் முட்டுக்கட்டை போடும் ஆளுநர் மற்றும் IAS அதிகாரிகளை கண்டித்து புதுச்சேரி விடுதலை நாள் விழாவை காரைக்கால் மாவட்ட திமுக புறக்கணிப்பு செய்வதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், புதுச்சேரி மாநிலத்தை ஆளும் பாஜக கூட்டணி அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு கூட துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் அதிகார போட்டியில் ஈடுபட்டு வருகிறார் என்றும், புதுச்சேரி முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய விடாமல் ஆளுநர் மற்றும் IAS அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் யூனியன் பிரதேசங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை கூட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு கிடைக்காமல் பொதுமக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். இதனால் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்து விடுதலை பெற்ற மக்களுக்கு பாஜக ஆட்சியில் இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் வரும் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் புதுச்சேரி விடுதலை நாள் விழா கொண்டாட்டத்தை காரைக்கால் மாவட்ட திமுக புறக்கணிப்பு செய்வதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த வாலிபரிடம் ஆன்லைன் கேம் மூலமாக பணத்தை இரட்டிப்பாக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 3,60,000 மோசடி செய்த திருநெல்வேலியை சேர்ந்த தனியார் உணவு விநியோகம் செய்யும் இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவர் வினோதன், வயது 24. ட்ரோன் மூலமாக பயிர்களுக்கு உரம் செலுத்தும் பணி செய்து வருகிறார். இவர் இன்ஸ்டாகிராமில் ஆர்வமாக இருப்பார். இந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் மூலமாக அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் ஆன்லைன் கேம் விளையாட்டில் பணம் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய வினோதன் தன்னை தொடர்பு கொண்ட மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளாக ரூபாய் 3,60,000 முதலீடு செய்து ஆன்லைனில் கேம் விளையாடி உள்ளார். ஆனால் அந்த நபர் கூறியபடி லாபம் எதுவும் வினோதனுக்கு வராததால் அவரை தொடர்பு கொண்ட நபரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொண்ட போது அது போலி பக்கம் என தெரியவந்தது. இதுகுறித்து வினோதன் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் மோசடி செய்யப்பட்ட பணம் திருநெல்வேலியை சேர்ந்த சுதர்சன் என்பவரது வங்கிக் கணக்குக்கு செலுத்தப்பட்டுள்ளது என்றும், கடந்த 6 மாதத்திற்குள் அந்த வங்கிக் கணக்கில் ரூபாய் 1.35 கோடி வரை பண பரிவர்த்தனை நடந்திருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து சைபர் கிரைம் போலீசார் திருநெல்வேலிக்கு சென்று சுதர்சனை, வயது 22, கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து அவரிடம் நடத்திய விசாரணையில், டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் படித்த அவர் தனியார் நிறுவனத்தில் ஸ்விக்கி உணவு விநியோகம் செய்யும் பணி செய்து வந்தார். சொகுசாக வாழ வேண்டும் என நினைத்தவர் ஆன்லைன் விளையாட்டில் ஆர்வம் கொண்டு அதன் மூலமாக சம்பாதிப்பது எப்படி என யோசித்து இன்ஸ்டாகிராமில் போலியாக கணக்கு தொடங்கி ஆன்லைன் கேமிங் மூலம் பணம் இரட்டிப்பாக்கம் விளையாட்டு குறித்த விளம்பரத்தை வெளியிட்டு அதன் மூலமாக 13 பேரை ஏமாற்றியுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவரிடமிருந்து செல்போன், ATM கார்டு ஆகியவை பறிமுதல் செய்த போலீசார் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சுதர்சனை மீண்டும் காவலில் எடுத்து அவரிடம் விசாரணை செய்து அவர் மோசடி செய்த பணத்தை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்டவர்கள் யார் என கண்டறிந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தல் வர 5 மாதங்களே உள்ள நிலையில் அவசரகதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி உள்நோக்கத்தோடு தொடங்கப்பட்டு உள்ளதாக புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, வாக்கு திருட்டு குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்காத நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் வர 5 மாதங்களே உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி குறுகிய காலத்தில் மேற்கொள்வதில் உள்நோக்கம் உள்ளது என்றும், இதனை ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்றும் கண்டனம் தெரிவித்தார். வாக்கு திருட்டை தடுப்பதற்கு பிரத்யேக செயலி உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இருப்பிட சான்று அவசியம் என்பதை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்.
மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு நடமாடும் வாக்காளர்களை உருவாக்கி 5 வருடங்களில் 10 மாநிலங்களில் வாக்கு செலுத்தி தங்களுக்கு வேண்டியவர்களை வெற்றி பெற செய்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். இதேபோன்று புதுச்சேரியில் வெளிமாநில வாக்காளர்களை வாக்காளர் பட்டியல் சேர்க்கும் பணியை பிஜேபியினர் தொடங்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார். பேட்டியின் பொழுது புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ஜெயலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். சோ பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். பாமக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அக்கட்சி தொண்டர்களின் விருப்பம் என்றும், திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுவது குறித்து தமிழக முதல்வரும் பாமக நிறுவனர் ராமதாசும் தான் முடிவு செய்ய வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை அவரது இல்லத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் சந்தித்தார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபொழுது நான் வெளியூரில் இருந்த காரணத்தினால் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போனது. தற்பொழுது அவருடைய உடல்நலம் விசாரிப்பதற்காக வந்திருப்பதாகவும், அவர் முழுமையாக பூரண சுகத்துடன் உடல்நலத்தோடு உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் ஒரு வலிமையான சக்தியாக எப்போதும் போல இருக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை ராமதாஸிடம் தெரிவித்துள்ளதாகவும், பாமக தொண்டர்களின் விருப்பமும் அதுதான் என்றும், நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் மனதார விரும்புவதாக தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு பாமக வருமா என்ற கேள்விக்கு பதிலளித்த ஈஸ்வரன், இது திமுக தலைவரும் மருத்துவர் ராமதாசும் பேசக்கூடியது என்றும், தாங்கள் கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கின்றோம், எனவே கூட்டணி பேசுகிற அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது என்றார். தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் திட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஈஸ்வரன், பீகாரில் நடைபெற்ற குளறுபடிகளால் வாக்குகள் காணாமல் போய் உள்ளதை பார்க்கும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நிலை உள்ளது. வருகின்ற 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது குறித்து ஆலோசிப்பதாக முதல்வர் அறிவித்துள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அடிப்படையில் எங்களை நிலைப்பாடு இருக்கும் எனவும், மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும், அரசியல் கட்சிகளும் கவனமாக இதனை கவனிக்க வேண்டும் என்றார். மேலும் கரூரில் உயிரிழந்த 41 பேரின் உறவினர்களை விஜய் நேரடியாக சந்தித்திருக்க வேண்டும். அன்றைய தினமோ அல்லது ஒரு சில நாட்களிலோ அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். தற்போது விஜயின் செயல் விரும்பக்கூடியது அல்ல எனவும் ஈஸ்வரன் தெரிவித்தார். மலேசிய நாட்டில் நடைபெற்ற ஆசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் இந்திய அணி சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரருக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கடந்த 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் மலேசியா நாட்டில் ஆசிய அளவிலான ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கான கயிறு இழுக்கும் போட்டிகள் நடைபெற்றது. மொத்தம் 12 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வெங்கடேசன், அஜய், பிரசாந்த், குரு பிரசாத் மற்றும் வீராங்கனை ஜெயக்குமாரி ஆகியோரும் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சார்பில் பங்கேற்று விளையாடினர். இந்நிலையில் 23 வயதுக்குட்பட்டவர்களுக்கான பிரிவில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கமும், 23 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இருப்பாளர் அணி வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்தது. இந்த 2 அணிகளிலும் புதுச்சேரி வீரர் குரு பிரசாத் விளையாடி இந்திய அணியின் வெற்றிக்காக உறுதுணையாக இருந்து தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று இந்திய நாட்டிற்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். பதக்கம் வென்ற வீரர் குரு பிரசாத் மற்றும் சக வீரர்கள் இன்று சட்டப்பேரவை முதல்வர் ரங்கசாமி மற்றும் புதுச்சேரி மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி வீரர் குரு பிரசாத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக லப்போர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் வீரர் குரு பிரசாத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர்.
லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செண்பக விநாயகர் கோவில் தெருவில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சினைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட செண்பக விநாயகர் கோவில் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 9,48,000 செலவில் உழவரக்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், மகளிர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் வள்ளி தெய்வானை சண்முகநாதர் சுவாமிகளின் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற அருள்மிகு வள்ளி தெய்வானை சண்முகநாதருக்கு கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் விழா கடந்த 22ஆம் தேதி விநாயகர் வழிபாடுகளுடன் தொடங்கி தினம்தோறும் முருகப்பெருமான் சன்னதியில் அபிஷேக ஆராதனையும் கந்தசஷ்டி கவசம் பாராயணமும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் சூரசம்ஹார பெருவிழா சங்கராபரணி நதிக்கரையில் நடைபெற்ற நிலையில் நேற்று திருக்கல்யாண வைபவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. திருக்கல்யாணம் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் வினோத் ஜோதி குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழாவில் திருக்காஞ்சி மோகன் மற்றும் நடராஜன் உட்பட ஊர் பெரியோர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சி நிறைவில் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட சுமார் 1400க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். திருநள்ளார் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு ரேஷன் கடைகளில் தீபாவளி பரிசு தொகுப்புகளை பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அறிவித்திருந்தனர். இந்த தீபாவளி பரிசு தொகுப்பில் சர்க்கரை 2 கிலோ, சூரியகாந்தி எண்ணெய் 2 லிட்டர், கடலைப்பருப்பு 1 கிலோ, ரவை, மைதா ஆகியவை வழங்கப்படுகிறது. இதன் மதிப்பு ரூபாய் 585 ஆகும். இவை ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் தொடக்க விழா காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட வெள்ளாளர் தெரு, நலன் குளம் தெரு, தேனூர் மெயின் ரோடு ஆகிய இடங்களில் உள்ள ரேஷன் கடையில் தீபாவளி பரிசு தொகுப்பை பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவை ஒட்டி சிவ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் குடும்பத்துடன் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சிவ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். இத்திருக்கோவில் கந்தசஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவசேனா சுவாமிகளுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் குடும்பத்துடன் பங்கேற்றனர்.
இந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் 4வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி நடத்தி வருகிறது. அதில் ஒரு பகுதியாக பூப்பந்தாட்ட போட்டியானது உளவாய்க்கால் சாய்ராம் வித்யாலயா CBSE மேல்நிலைப்பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா தலைமை தாங்கி விழாவினை தொடங்கி வைத்தார். கல்வித்துறையின் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் நுண்கலை ஆசிரியர் வேலாயுதம், உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். விளையாட்டுப் போட்டியின் சேர்மன் மனோன்மணி விழாவிற்கு முன்னிலை வகித்தார். உடற்கல்வி விரிவுரையாளர் பிரகாஷ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். போட்டியின் விளையாட்டு குழு செயலாளரும் உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றி உரை வழங்கினார். போட்டிக்கான ஏற்பாட்டினையும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினையும் உடற்கல்வி இயக்குனர் மணிபாலன், உடற்கல்வி ஆசிரியர் தீபா ஆகியோர் செய்திருந்தனர். பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி பூப்பந்தாட்ட கழகத்தின் செயலாளர் கருணாகரன் பரிசினை வழங்கினார். மேலும் மாணவிகளுக்கான போட்டியினை வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலையரசன் மற்றும் விளையாட்டுத்துறையில் பொறுப்பு வகிக்கும் உடற்கல்வி விரிவுரையாளர் சிவகுமார் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். மேலும் புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நலசங்கத்தின் தலைவரான மோகன்தாஸ் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசினை வழங்கினார். மேலும் 17 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான பூப்பந்தாட்ட போட்டியில் முதலிடம் சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியும், 2வது இடமாக கூனிச்சம்பட்டு அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியும், 3வது இடமாக வில்லியனூர் விவேகானந்தா ஆண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியும், 4வது இடமாக சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப் பள்ளியும் வெற்றி பெற்றன. 19 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பூப்பந்தாட்ட போட்டியில் முதலிடம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியும், 2வது இடமாக சாய்ராம் வித்யாலயா பள்ளியும், 3வது இடமாக சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப் பள்ளியும், 4வது இடமாக வில்லியனூர் விவேகானந்தா ஆண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியும் வெற்றி பெற்றன. 19 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கான பூப்பந்தாட்ட போட்டியில் முதலிடம் சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியும், 2வது இடமாக திருக்குனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியும், 3வது இடமாக கூனிச்சம்பட்டு அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியும், 4வது இடமாக போன் நேரு மேல்நிலைப் பள்ளியும் வெற்றி பெற்றன. திலாசுப்பேட்டை பீமகவுண்டன் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் திருக்கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சுவாமிகளின் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திலாசுப்பேட்டை பீமகவுண்டன் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் திருக்கோவிலில் கடந்த 22ஆம் தேதி முதல் கந்தசஷ்டி பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி லட்சார்ச்சனை விழாவும் நடைபெற்ற நிலையில் நேற்று முக்கிய நிகழ்வாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சுவாமிகளின் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் லோகநாதன், வளர்மதி குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் ஆலய அர்ச்சகர் கோட்டீஸ்வரன் மற்றும் திலாசுப்பேட்டை பீமகவுண்டன் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். So, பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். மோந்தா புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வேரோடு சாய்ந்த மரங்களை தீயணைப்புத் துறையினர் அகற்றினர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் தீவிர புயலாக ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி அருகே உள்ளது. புயல் காரணமாக பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க புதுச்சேரி அரசு ஏனாம் பிராந்திய மக்களுக்கும் அறிவுறுத்தியும் இருந்தது.
இந்நிலையில் புயலின் காரணமாக ஏனாம் பிராந்தியத்தில் சுமார் 20 கிலோமீட்டர் வேகத்திற்கு தரைக்காற்று வீசுவதன் காரணமாக அங்குள்ள அரசு விருந்தினர் இல்லம், பழைய நீதிமன்ற வளாகம் உள்ளிட்ட 5 இடங்களில் மிகவும் பழமையான மரங்கள் வேரோடு சாய்ந்தது. மேலும் மரம் விழும்பொழுது யாரும் இல்லாத காரணத்தினால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து சாலைகளில் சாய்ந்துள்ள மரங்களை தீயணைப்பு வீரர்கள் அகற்றி வருகின்றனர். மேலும் ஆற்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகில் நீர் உட்புகுந்ததால் அதனை வெளியேற்றி படகை கரைக்கு கொண்டு வந்து பாதுகாப்பாக வைத்தனர். நெட்டப்பாக்கம் செல்வ முத்து குமாரசுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி பிரம்மோற்சவ பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள நெட்டப்பாக்கம் முத்து குமாரசுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார பெருவிழா நடைபெற்றது. ஐப்பசி 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. முத்துக்குமாரசுவாமி சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இந்திர விமானம், பூத வாகனம், மயில் வாகனம், ஆட்டிக்கடா வாகனங்களில் வீதி உற்சவம் நடைபெற்றது. தாரகா சூரன், பானுகோபன், சிங்கமுகா சூரன், சூரபத்மன் உள்ளிட்ட சூரர்கள் வதம் செய்யும் நிகழ்வு ஆகியன நடைபெற்றது. பின்னர் வள்ளி தெய்வானை செல்வமுத்து குமாரசுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவில் நெட்டப்பாக்கம் மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மஞ்சள் நீர் உற்சவமும் தெப்ப உற்சவமும் நடைபெற உள்ளது. முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் சூரனுக்கு கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது. சூரசம்ஹார நிகழ்வு புதுச்சேரியில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள சிவ சுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார விழா கடந்த 22ஆம் தேதி துவங்கி தினமும் காலை சிறப்பு அபிஷேக ஆராதனை, இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழாவை ஒட்டி சூரபத்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தலைமையில் நிர்வாகிகள் கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து சூரனை மேலதாளத்துடன் வரவேற்று வணங்கினர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிஸ்கெட், கேக்கு போன்ற சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆளுநருக்கு எதிர்ப்பு. புதுச்சேரியின் விடுதலை நாள் விழாவை புறக்கணிப்பதாக திமுக அறிவிப்பு. ஆன்லைன் கேம் மூலம் இரட்டிப்பு பணம். ஆசை வார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்ட வாலிபர் கைது. அரசு மருத்துவமனைக்கு மருந்து கொள்முதல் செய்ததில் முறைகேடு. முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் உட்பட 6 பேர் கைது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.